ஹரே கிருஷ்ணா. வணக்கம் அனைவரையும் மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு கிருஷ்ணருடைய கதைகள் லீலைகளா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் தொடர்ந்து எத்தனாவது கதை? 32வது கதை. கிருஷ்ணர் கோபியரிடம் திரும்ப வருகிறார். So Krishna is reunion. Krishna is coming back to meet the gopis அப்படிங்கிற சாப்டர். ஸோ இந்த வாரம் கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவித்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनाशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकासस्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवीं गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் கருணையோடு நமக்கு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தின் சுருக்கம் இந்த புத்தகம். ஒவ்வொரு கிருஷ்ணருடைய லீலைகள் அந்த புத்தகத்துல இருந்து நம்ம சுருக்கமா பார்த்துட்டு அந்த லீலையிலிருந்து ஏதாவது ஒரு கருத்து நம்மளுடைய வாழ்க்கையில எதை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம விளக்கமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் தொடர்ந்து we will discuss one chapter and we will discuss one subject. So Akshaya Tritiya இன்னைக்கு நல்ல காலம். பெரிய பெரிய நகைக்கடைலாம் சின்ன நகைக்கடையும் இல்லை, இல்லைன்னா ரொம்ப கூட்டமா இருந்திருக்கும். ஸோ எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கோல்டு. எல்லாரும் தங்கம் வாங்குறதுல பொதுவா ஆர்வம் காட்டுறது உண்டு. பட் உண்மையான தங்கம், the real gold is actually யார்? கிருஷ்ணர் இல்லையா? ஸோ இங்க நம்ம பேக்ட்ராப்ல யாருடைய முகம் தெரிகிறது அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அல்லது சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு பெயர் கௌரங்கா. கௌர் அப்படின்னா தங்கம். சோ கௌரங்கா அங்கங்கள், அவருடைய அங்கங்கள்லாம் தங்க நிறத்துல பொன் நிறத்துல இருந்தது அப்படிங்கிறதுனாலதான் அவருக்கு கௌரங்கா அப்படின்ட்டு பெயர். சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு பெயர் கௌரங்கா, கௌரங்க மகாபிரபு அப்படின்ட்டு அழைக்கிறது உண்டு. சோ ஏன் அவருக்கு தங்க நிறம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய மனோபாவத்துல அவதரிச்சதுனால. யாரு சைத்தன்ய மகாபிரபு? கிருஷ்ணருடைய அவதாரம். இதுக்கு சாஸ்திரத்துல எண்ணற்ற கோட்பாடுகள் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படிங்கறத மக்களுக்கு சொல்றதுக்கு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் 500 வருஷத்துக்கு முன்னால மேற்கு வங்காளத்துல மாயாப்பூர் அப்படிங்கிற நதியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட், மாயாப்பூர் அப்படிங்கிற அந்த இடத்துல அவதரிக்கிறார். ஸ்ரீமதி ராதாராணி அவங்களுடைய மனோபாவத்துல அவதரிக்கிறார். ஸோ there is 2 reasons, external and internal reasons. சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்தின் காரணம், நோக்கம் 2 வகைகள். அந்தரங்க காரணம், பகிரங்க காரணம். ஸோ பகிரங்க காரணம் என்ன, எக்ஸ்டர்னல் ரீசன் என்ன அப்படின்னா, கலியுக ஜீவன்களால நம்ம பகவான் அடையறதுக்கான வழிமுறையை அவரை செஞ்சு காட்டுறதுக்காக அவதரிச்சார். கிருதே தியாயத்தோ விஷ்ணு திரேதாயோ ஜதோ மகை துவாபரே பரிச்சர்யாயம் கலவு தத் ஹரிகீர்த்தனம். கலியுகத்துல கடவுள் அடைவதற்கு ஹரிநாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண, குறிப்பா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. கலிசந்தாரண உபநிஷத்துல இந்த மகாமந்திரத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மகாமந்திரத்துடைய உச்சாரணம், சிங்கிங் அண்ட் சாண்டிங்
எனி ப்ராசஸ் நம்ம பாடுறது உண்டு, ஜபம் பண்றது உண்டு, எந்த வழிமுறையை வேணா எடுத்துக்கலாம். ஸோ இந்த வழிமுறை மூலமாக கடவுளை எளிமையாக அடைய முடியும். ஸோ அந்த வழிமுறையை சொல்லி கொடுக்கறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சார். திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ரீசன். இன்டர்னல் ரீசன், அந்தரங்க காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரே என்ன பாக்குறாரு அப்படின்னா, தன்னுடைய பக்தர்கள் எல்லா விதமான கெட்ட விஷயங்கள், அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ கெட்ட வழிகள்ல இன்பங்களை அடையிற மக்கள், எத்தனையோ மக்கள் எத்தனையோ கெட்ட வழியில எத்தனையோ இன்பங்களை தேடிட்டு இருக்காங்க. எல்லா பௌதிக சுகங்களையும் விட்டு என் காலில் சரணடைகிறாங்க. சோ அவங்களுக்கு என்னுடைய திருப்பாதங்கள்ல சரணடைகிறது மூலமாக என்ன அனுபவம் கிடைக்கிறது, என்ன அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத கிருஷ்ணரே அனுபவிக்கணும் அப்படிங்கறத நான் நினைச்சேன். சோ அதனால நான் என்னுடைய பக்தனா எனக்கு பக்தி செய்யறதுனால என்ன சுவையோ அதை நானே அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு பக்தனுடைய ரூபத்துல அவதரிக்கிறார் தான் சைத்தன்ய மகாபிரபு. சோ எல்லா பக்தர்கள்லயுமே உயர்ந்த பக்தர் யாரு? ஸ்ரீமதி ராதை. எத்தனையோ விதமான பக்தர்கள் கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருக்கு நண்பர்கள் இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க, மனைவிகள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, எத்தனையோ பசுமாடு, செடிகள், கொடிகள், எல்லா விலங்குகள், பறவைகள் பிருந்தாவனத்துல, உலகம் முழுக்க எத்தனையோ பக்தர்கள் வைகுண்டத்துல. ஆனா எல்லா பக்தர்களை விட உயர்ந்த பக்தர்கள் கோபியர்கள். அந்த கோபியர்கள்லயுமே உயர்ந்த பக்தி ஸ்ரீமதி ராதை. அவங்களை பத்தி நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள் பார்ப்போம். சோ ஸ்ரீமதி ராதையுடைய மனப்பான்மையை தரிச்சுண்டு, ஸ்ரீமதி ராதையுடைய மனப்பான்மையை ஏத்துண்டு கிருஷ்ணர் அவதரிச்சதுனால இவருக்கு அந்த பொன்னிறம், கோல்டன் ஃபார்ம். ஏன் ஸ்ரீமதி ராதை பொன்னிறம் உடையவங்க? ஸ்ரீமதி ராதை அவங்களுக்கு பிரணாம மந்திரம் இருக்கு. அந்த பிரணாம மந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா, தப்த காஞ்சன கௌராங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. கௌராங்கி அப்படின்னா தங்க, பொன்னிறம் உடையவள் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மனோபாவத்துல கிருஷ்ணர் அவதரிச்சதுனால சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பொன்னிறம். சோ அக்ஷய திருதியா கோல்டு, எல்லாரும் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ ஆனா உண்மையான தங்கம் யார் அப்படின்னா கிருஷ்ணர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சோ அவருடைய கருணையை நம்ம பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். சோ அந்த விஷயத்தோட இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராசஸ் டு சேஞ்ச் டு கன்வெர்ட் அயர்ன் இன்டு கோல்டு. இரும்பை எப்படி தங்கமா மாத்துறது அப்படிங்கிற வழிமுறையை இன்னைக்கு கத்துக்க போறோம். இது கத்துக்கிட்டோம் அப்படின்னா நகை கடைக்காரங்களுக்கு பிசினஸே இருக்காது. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ எப்படி இரும்பை தங்கமாக்குறது அப்படிங்கிற வழிமுறை கத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சம்பாதிச்சுக்கலாம். ஸோ இரும்புன்னா என்ன, தங்கம்னா என்ன, எப்படி மாத்துறது அப்படிங்கிறது கூட விளக்குறையை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த விளக்குறைக்கு போறதுக்கு முன்னால போன வாரம் சப்ஜெக்டுடைய சில விட்டு போன சில பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த வாரம் சப்ஜெக்ட்ல போகலாம். ஸோ போன வாரம் நம்ம சாப்டர் பார்த்தப்போ செல்போன் அடிக்ஷன் அல்லது எந்த விதமான அடிக்ஷன்ஸ், எத்தனையோ விதமான தவறான விஷயங்களுக்கு நம்ம அதிக அளவு பற்று, அடிமையை இன்னைக்கு கிருஷ்ணருக்கு சரணடையாம நம்மளுடைய வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கோம். அத்தகைய அடிமைத்தனத்துல இருந்து எப்படி வெளிப்படுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். எப்படி கிருஷ்ணருக்கு நம்ம பற்றை வளர்த்துக்கணும், பௌதிக பொருட்களுக்கு பற்று வளர்த்துக்காம அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சாதனா ஷீட் அப்படின்னு ஒண்ணு காட்டியிருந்தேன். நம்மளுடைய பக்தியுடைய அங்கங்கள், அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், சில பிரபுபாதருடைய வழிகாட்டுதல்ல நம்ம தினசரி ஆன்மீக வாழ்க்கையில் செயல்பாட்டுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிவகுத்திருக்கார் நம்முடைய ஆச்சாரியர். இவ்வளவு நேரம் ஜபம் பண்ணணும், இவ்வளவு நேரம் படிக்கணும், இவ்வளவு நேரம் சேவை செய்யணும், இவ்வளவு நேரம் பாகவதத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வழிமுறையை கொடுத்திருக்கார். ஸோ அந்த வழிமுறையை எப்படி நம்ம பின்பற்றுவது, நேரத்தை வீணாக்காம மற்ற விஷயங்கள்ல, பௌதிகமான விஷயங்கள், குறிப்பா இப்ப லாக்டவுன், நிறைய பேருக்கு நிறைய நேரம் இருக்கு. ஸோ எத்தனையோ தடவை ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நேரம் இல்லை சொல்லுவாங்க. இப்போ நேரம் இருக்கு, கிருஷ்ணர் வலுக்கட்டாயமா எல்லாருக்கும் நேரம் கொடுத்திருக்கார். ஸோ அந்த நேரத்தை சரிவர நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய கெட்ட விஷயங்களை நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ லாக்டவுன் முடிஞ்சாலுமே பகவான் மேல ஒரு பற்று, அவருடைய கருணை மூலமாக ஏதாவது அதிகரிச்சது அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சாதன பக்தியை தீவிரமா பயிற்சி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால செல்போன், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் எப்படி நம்மளை அடிமையாக்கிட்டு இருக்கு, நம்ம நேரத்தை எப்படி வினயம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு, அதை பத்தி நான் போனாலும் பேசல.
ஸோ என்ன ஸ்டேட்டஸ், எப்போ பார்த்தாலும் நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ வி ஆர் இன்ட்ரெஸ்டட், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாட்ஸ் டவுன், கீழே என்ன நடந்துட்டு இருக்கு, பௌதிக உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள், ஈடுபாடுகள். ஆனா வாட்ஸ்அப் மேல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட்ஸ்அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வாட்ஸ்அப் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வாட்ஸ்அப் இல்ல, வாட்ஸ்அப்னா அஃப்கோர்ஸ் அதை இங்கிலீஷ்ல எப்படி வேணா பேசலாம், பட் ஒரு விதத்துல பேசணும்னா வாட்ஸ்அப் மேல என்ன நடந்துட்டு இருக்கு, வைகுண்டத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். ஸோ சில பக்தர்கள் இந்த கம்யூனிகேஷன்ன்றது அடிப்படையாயிருச்சு இன்னைக்கு மொபைல் போன் மூலமா அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்மார்ட் போன் வச்சுக்காம பேசிக் மாடல் போன் வச்சுக்கலாமே அப்படின்ற பரிந்துரை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா நம்மளால இதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எடுத்து நம்ம தீவிரமா ஃபாலோ பண்ணி சில பக்தர்கள்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சாதனாஷிக்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ மிக்க நன்றி அந்த பக்தர்களுக்கு. ஸோ ஏன்னா we have to guide our mind, நம்ம மனசை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். ஆனா அந்த புத்திசாலித்தனத்தையே பயன்படுத்த விடாம பண்றதுதான் சில சமயம் இந்த பொருட்கள்லாம். ஸோ அதுல கவனமா இருந்துக்கணும், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அஃப்கோர்ஸ். ஸோ ஐடில் மேன் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நம்ம காலியா இருந்தோம், கெட்டதை செய்யல, சும்மா இருக்கிறதும் பத்தாது. we have to engage, நம்மளுடைய சாதன பக்தியில நம்ம தீவிரமா ஓகே நான் செல்போனை பயன்படுத்தல அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா மறுபடியும் 2 நாள் கழிச்சு அதெல்லாம் நோண்டணும், டிவி பார்க்கணும்ன்ற ஆசை வரும். பட் பாசிட்டிவ் என்கேஜ்மெண்ட் தான், அது விட்டுட்டு நல்ல விதமான ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடணும். ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இதெல்லாம் வந்து தீவிரமா நீங்க பயிற்சி பண்ணணும். இந்த சில பிரபுபாதருடைய இந்த ரேடியோ செட்டை பத்தி நான் பேசியிருந்தேன், இதுவும் சில பக்தர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏற்கனவே பாகவதம், பகவத்கீதை லெக்சர்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுல இன்னும் இப்போ ரீசெண்டா நெக்டர் ஆஃப் ஃபெஸ்டிவல் லெக்சர்ஸ், விழாக்கள்ல பிரபுபாதர் கொடுத்த உபன்யாசங்களும், பக்தி ரசாமிருத சிந்து நெக்டர் ஆஃப் டிவோஷன் அதுல கொடுத்த உபன்யாசங்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புதுசா மொழிபெயர்க்கப்பட்ட உபன்யாசங்கள்லாம் இப்ப நிறைய இருக்கு. ஸோ தயவு செய்து இல்லாதவங்க இதையும் வாங்கிக்க சொல்லி வேண்டிக்கிறேன். ஸோ யூ கேன் ஹியர் திஸ். இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அஃப்கோர்ஸ் பிரபுபாத லெக்சர்ஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கும், 1 by 1 நீங்க கேட்கலாம். இன்டர்நெட்ல ரேண்டமா இருக்கும், உங்களுக்கு எதை கேட்டோம் எதை கேட்கல அப்படிங்கிறது தெரியாது சம்டைம்ஸ். ஸோ இதுல சிஸ்டமேட்டிக்கா கேட்கலாம், இதுல வேற விஷயத்த கேட்க முடியாது. ஸோ டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ எங்க வேணா நம்ம கூடவே எடுத்துட்டு போகலாம், சமையல் அறைக்கு சமைக்க போறோம் இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் ஏதாவது செய்யறோம்னாலும் கேட்கலாம். பட் அஃப்கோர்ஸ் உட்கார்ந்து கேட்கறது கவனிப்பட உச்சிதமானது. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். ஸோ இதுல ஈஸி, டீல் பண்றதும் ஈஸி உங்களுக்கு. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. எங்க சுவிட்ச் ஆஃப் பண்றீங்களோ மறுபடியும் ஆன் பண்ணீங்கன்னா அதே இடத்துல இருந்து கேட்கலாம். சில சமயம் பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் சிலருக்கு ஆக்சென்ட் புரியாம சில கஷ்டங்கள் சொல்லியிருக்காங்க, புரியல அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப சிம்பிள், அமெரிக்காலே எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. அவர் பெங்காலி பேக்ரவுண்ட் அப்படிங்கறதுனால அவருக்கு அந்த திக் இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்கும், அந்த உச்சரிப்பு சில சமயம் ஆரம்பத்துல கேட்கறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 5 உபன்யாசம் கேட்டீங்க அப்படின்னா அப்புறம் பழகிடும், ஈஸி ஆயிடும். ரொம்ப எளிமையான வார்த்தைகள்லாம் சில எனவே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கிலீஷ் மட்டும் கேட்கணும்ன்றவங்க வாங்கிக்கலாம் அஃப்கோர்ஸ். பட் இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். யூடியூப்ல பிரபுபாத லெக்சர்ஸ் போட்டீங்கன்னா வரும். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், பிரபுபாத பேச அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸும் கீழே வரும். ஸோ ஆரம்பத்துல பழகுறவங்க நீங்க ஒரு 5 லெக்சர் அந்த மாதிரி கேட்டு பழகிட்டு அப்புறம் நீங்க இதுல கேட்டுக்கலாம். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பல விதத்துல உங்களுடைய கிருஷ்ணர் மேல இருக்கிற பற்ற வளர்த்துக்கோங்க. மாயையில தேவையில்லாம நம்மளுடைய நேரத்தை வினயம் பண்ண வேண்டாம். ஸோ அக்ஷய திருதியா, ஷய அப்படின்னா அக்ஷயா, ஷய அப்படின்னா பொதுவா சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா that which diminishes, எது குறுக கூடுமோ, எது கம்மி ஆயிட்டு இருக்குமோ. ஸோ இந்த உலகத்துல எல்லாமே கம்மி ஆயிட்டு தான் இருக்கும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அக்ஷய அப்படின்னா எது எப்பவுமே அதிகரிக்குமோ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அக்ஷய திருதியா அஃப்கோர்ஸ் இட்ஸ் 3rd day in our calendar. ஸோ இட்ஸ் வெரி ஆஸ்பிஷியஸ், ரொம்ப மங்களகரமானது. பலவிதமான மங்களகரமான விஷயங்கள் இந்த நாள்ல நடந்திருக்கு. பரசுராமர் சாஸ்திரத்துல இருக்கிறதா பக்தர்கள் நம்மளுக்கு மேற்கோள் காட்டியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் இப்ப சொல்றேன். பரசுராமருடைய அவதார நாள், கங்கை அவதரிச்ச நாள், சந்தன் யாத்ரா, ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் இந்த நாள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரஜிம்ன மகாராஜுக்கு கட்டளை இட்டார், என்னுடைய திருமேனிக்கு நீ சந்தனத்தை இட்டு இனில இருந்து ஒரு 21 நாள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருந்தார். ஸோ சந்தன யாத்திரை இஸ்கான் முழுக்க இன்னைக்கு ஃபேமஸ். எல்லா கோயில்கள்லயுமே கிருஷ்ணனுடைய விக்கிரகங்களுக்கு சந்தனத்தை வச்சு அலங்காரம் பண்ணி அந்த வெயில் காலத்துக்கும் இதுக்கும் இட் வில் பி வெரி சூட்டிங். சுதாமா கிருஷ்ணரை துவாரகையில சந்தித்த நாள், திரேதாயுகம் ஆரம்பமான நாள், இந்த மாதிரி பல விதமான மங்களகரமான விஷயங்கள் இன்னைக்கு நடந்தது. ஸோ ஆனா பொதுவா மக்கள் இதெல்லாத்தையும் மறந்துட்டு பௌதிகமான தங்கத்தை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை காட்டி அந்த விஷயத்துக்காக மட்டும் ஈடுபாடு காட்டுறது உண்டு. பட் உண்மையான தங்கம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ கௌரங்கி பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இரும்பை தங்கமாக்குறது. ஸோ இரும்பு அப்படின்னா என்ன அப்படின்னா காமம், தங்கம்னா பிரேமை. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம், எப்படி காமத்தை பிரேமையா மாற்றுவது. சைத்தன்ய சரிதாமிரதத்துல இந்த பிரபலம் வாய்ந்த ஸ்லோகம். ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்ச தாரே பலிகாம், கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி இச்ச தாரே பிரேமனாம். நம்மளுடைய புலன் திருப்திக்காக நம்ம எதை செய்தாலுமே அது காமம், கிருஷ்ணருடைய புலன்களின் திருப்திக்காக எதை செய்தாலும் அது பிரேமை. அததான் நம்ம விஞ்ஞான ரீதியா புரிஞ்சுக்கலாம். ஸோ கடந்த 4-5 வாரங்களா ராசலீலை உடைய அத்தியாயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசலீலை ரொம்ப என்ன சொல்றது, இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த ஆன்மீக லீலை. ஸோ அந்த லீலையை பொதுவா மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ஒரு 3-4 உபன்யாசங்களா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதனுடைய சில பகுதிகளை பார்ப்போம். அடுத்து வாரத்திலையும் கடைசி வாரம் மொத்தம் 5 அத்தியாயங்கள் ராச நடனத்தை பத்தி. உண்மையில இன்னும் ராச நடனம் ஆரம்பிக்கவே இல்லை. அடுத்த அத்தியாயத்துலதான் ராச நடனம், ராசலீலையே நடக்க போறது. இது எல்லாமே வந்து ப்ரிப்பரேட்டரி தான். ஸோ ரொம்ப கவனமா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதான் நம்ம இத்தனை வாரங்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஸோ கிருஷ்ணர் யார்? கிருஷ்ணர் முழு முதற் கடவுள், உச்ச அனுபவிப்பாளர், உச்ச கட்டுப்பாட்டாளர் அப்படிங்கிறத முதல்ல பாகவதத்து மூலமாக முதல் 9 காண்டங்கள்ல இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவருடைய லீலைகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தத்துவ ரீதியாக அவருடைய லீலைகளை புரிஞ்சுக்கும் பொழுது குரு சாது சாஸ்திரம் இவைதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக விஷயங்கள்ல அதிகாரிகள். ஸோ அந்த அதிகாரப்பூர்வ வாய்ந்த வழிமுறையில நம்ம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கும் பொழுது தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ கோபியர்கள் யார்? கிருஷ்ணருடைய சொந்த விரிவாக்கங்கள். அவங்களுடைய பக்தி ஏன் அவ்வளவு உச்சிதமானது அப்படின்றது ஆச்சாரியர்கள் புகழறாங்க அப்படின்னா, எல்லா விதமான பௌதிக சுகங்களையும் விட்டு கிருஷ்ணர்கிட்ட அவங்க சரணடைகிறாங்க. மற்ற பக்தர்களை காட்டிலும் ஏன் உயர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நிறைய உதாரணங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொருத்தர், எல்லா கோபியர்களும் அவர்களுக்கு வெளி தோற்றத்துல கணவர்கள், குழந்தைகள், அவங்களுடைய கடமைகள், ஸ்திரீ தர்மம் எல்லாம் இருந்தது. ஆனா எல்லா விதமான கடமைகளும் துறந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறாங்க. சோ மற்ற பக்தர்களுக்கு இந்த அளவுக்கு டெஸ்ட் இல்லை. ஆனா கோபியர்களுக்கு எல்லா விதமான சுகங்கள், அவங்களுடைய கடமைகள், அவங்களுடைய பொறுப்புகள், அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீட்டை விட்டுட்டு ஓடி போறவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. பிகாஸ் தே ஆர் நாட் சீப். இன்னைக்கு இருக்கிற அம்மா அப்பா எல்லா பொறுப்பா கடமைகள்லாம் விட்டுட்டு ஒரு காதலனை நம்பி ஓடி போற மாதிரி பெண்கள் கிடையாது. இருக்கிறதுலே உயர்ந்த குணங்களுடைய பெண்கள், உயர்ந்த குலத்துல பிறந்த பெண்கள். சோ அவர்களுக்கு எந்த விதமான கெட்ட குணங்கள் இல்லாத பட்சத்துல அவங்களால இது செய்ய முடியறது அப்படின்னா அது சமுதாயத்தை எதிர்த்து, சமுதாயத்துல பொதுவா இத்தகைய காரியங்கள் இன்றைக்குமே தவறா பேசப்படுது. அன்னைக்கு எப்படி இது சரி, இத்தகைய காரியங்கள் எப்படி சரியானது, திவ்யமானது, உயர்ந்தது, தூய்மையானது, காமத்தின் அடிப்படையில இல்லாம அன்பின் அடிப்படையில இருக்கு அப்படிங்கறதுதான் தத்துவ ரீதியா இத்தனை வகுப்புகளா பார்த்துட்டு இருக்கோம். நூற்றுக்கணக்கான காரணங்கள், நூற்றுக்கணக்கான வழியில விளக்கங்களை பார்த்தோம். ஸோ புதுசா வந்திருக்கவங்க, இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், இஸ்கான் சேலம் யூடியூப் பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா கிருஷ்ணலீலா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 சாப்டர்ஸ் இதைதான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ இவங்க கோபியர்கள் எல்லா நம்ம எதை விடணும் இன்னைக்கு கிருஷ்ண பக்தியில பகவான் கிட்ட சரணடைகிறதுக்கு, எல்லா பௌதிக பற்றுகளை விடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதை விட பல மடங்கு உயர்ந்த பற்றுகளை விட்டு அவங்க கிருஷ்ணகிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் அவங்களை விட்டு போனப்போ கிருஷ்ணரை நம்பி கிருஷ்ணரையே நினைச்சு உயர்ந்த அனுபவம். ஆக்சுவலா அது உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்களே தவிர இன்னைக்கு மாதிரி ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. கிருஷ்ணரை நினைச்சிட்டு தங்களுடைய உடலையே வந்து
கிருஷ்ணர் வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு ஸ்டோரிஸ். நம்மளுடைய வாழ்க்கையை கிருஷ்ணர் திரும்ப வருவார் அப்படிங்கிறத நம்பி மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன் நினைச்சு கிருஷ்ணருடைய உணர்வுலேயே வந்து அவங்க நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர அந்த நிலையை நம்மளால கொஞ்சம் கூட நகல் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் கருத்து. ஸோ இதை வந்து யாரோ செயற்கையா நான் வந்து என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் கிருஷ்ணகிட்ட சரணாயிரன்னு சொல்லி ஏதாவது பெண்கள் தவறான வழியில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்திருக்கோம். வி ஷுட் நாட் இமிடேட் கிருஷ்ணா நெய்தர் கோபிஸ், நெய்தர் கிருஷ்ணா நார் கோபிஸ். கிருஷ்ணரையும் நகல் செய்யக்கூடாது, அவருடைய கோபியர்களின் பக்தி நிலையுமே நகல் செய்யக்கூடாது, அவர் கோபியர்களையும் நகல் செய்யக்கூடாது. சோ நம்ம யார் கட்டுண்ட நிலையில கஷ்டப்பட்டு இருக்கிற ஆத்மா, கோபியர்கள் யாரு பார்த்தோம், கிருஷ்ணர் யாரு பார்த்தோம், காமம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் குறிப்பா கிருஷ்ணா அவருடைய இந்த லீலைகள் முக்தி அடைந்த ஆத்மாக்களுக்காக கொடுக்கப்பட்டவை. சோ மிருகத்தனமா இருக்கிறவங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாது. சோ மிருகத்தனம்னா யாரு? மிருகங்கள் எந்த விதமான புலன் கட்டுப்பாடு அதுக்கு கிடையாது. ஒரு மனுஷன் அப்படின்னா மனுஷனுக்கு 4 விதமான கட்டுப்பாடுகள் இருக்கு. அடிப்படை நான் சொல்றது, நான் பக்தன், தூய பக்தன், ஹியூமன், ஈவன் டு பி a ஹியூமன், மனுஷனா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அடிப்படை கட்டுப்பாடு விதிமுறைகளை பின்பற்றணும். என்னது? மாமிசம் சாப்பிடக்கூடாது, போதை வஸ்து எடுத்துக்கூடாது, தவறான உடல் உறவு வச்சுக்கூடாது, சூதாடக்கூடாது, நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ கேம்லிங், நோ இல்லிசிட் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து ஆத்ம நிலையில ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு நல்ல மனப்பான்மையோட அங்கீகரிக்கப்பட்ட குருவை அன்னைக்கு சேவை செய்து அவர்களிடமிருந்து ஆன்மீக விஷயங்களை கேட்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் புலப்படும். இது கிருஷ்ணரா வந்து இதை வந்து குரு மூலமாக நம்மளுக்கு புரிய வைப்பாரே தவிர நான் வந்து படிச்சுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சாத்தியம் கிடையாது. சோ மிருகத்தனமா இருக்கிறவங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாது. இல்ல ஒரு சில சாரா இதை நகல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தவறான காரியங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அதையும் நம்ம போன வாரங்கள்ல பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஸ்ரீல பிரபுபாதர், துளசி மகாராணி இவங்களுடைய கருணை மூலமாக இத்தகைய உயர்ந்த லீலைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு நம்மளுடைய இயக்கத்தின் பெயர். நம்ம சொல்றதும் ஹரே கிருஷ்ணா. ஹரே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஸ்ரீமதி ராதாராணியுடைய பேர் தான் ஹரே. அதாவது ஆல் எனர்ஜி ஆஃப் கிருஷ்ணா, எல்லா கிருஷ்ணருடைய சக்திகள், எல்லா சக்திகள்லயுமே உச்ச சக்தி ஸ்ரீமதி ராதை. சோ ஹரே கிருஷ்ணா அல்லது ராதே கிருஷ்ணா. சோ ஸ்ரீமதி ராதையுடைய பேரை அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா சொல்ற அளவுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. சோ அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது. சோ ராதாராணியை வெற்று எத்தனையோ அங்கீகரிக்க பாடல்கள் இருக்கு. பட் ஆனா பொதுவா அங்கீகரிக்கப்படாத வழிமுறைகள்ல நம்ம ராதே ராதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த அளவுக்கு எளிமையா சொல்றது கிடையாது. அதுக்கும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மரியாதை தக்க உயர்ந்த பக்தி அவங்க. ஸோ இப்போ ஏற்கனவே சொன்னேன், இத்தகைய விஷயங்கள் முக்தி அடைந்த ஆத்மாக்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு குழந்தை சின்ன வயசுல ஸ்கூல் போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு திடீர்னு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு கால்குலஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஏதாவது ஹையர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்தோம், 12வது கிளாஸ்ல படிக்க வேண்டியது மேத்தமெட்டிக்ஸ் 2வது கிளாஸ்ல சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்குமா? புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம தகுதிகளை வளர்த்துக்காம இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா பிரச்சனை. ஈவன் ஏன் 6வது கிளாஸ்ல இருக்கிற வகுப்புகளை சொன்னா கூட புரியாது. இப்போ அந்த வயசுல என்ன படிச்சுட்டு இருக்கோம்? 2 கூட்டல் 2, 2 + 2 = 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்லது அடுத்த ஸ்டெப்ல 4 - 2 என்ன அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவோம். இதை 2 - 4 என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ராங் கொஸ்டின் தப்பா கேக்குறீங்களா? -2 சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. சோ ஏன் இன்னைக்கு மக்கள் தப்பா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்கன்னா, முதல்ல they are very wrong in their attitude, மனப்பான்மை சரியில்லாம படிக்கிறது. 2வது சரியான வழிமுறை. எத்தனையோ அப்பாவிகளும் இந்த விஷயங்களை தெளிவா, அப்பாவி ஜனங்களும் தெளிவா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இல்லையே அப்படின்னா சரியான வழிமுறையை கையாளுவது கிடையாது. சோ அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ தவறான வழிகள்ல இத வந்து கொச்சப்படுத்திய விஷயங்களையும் நம்ம பார்த்திருந்தோம் போன வாரங்கள்ல. இன்னைக்கு இந்த விஷயங்களுடைய அடிப்படையில சினிமாஸ், சீரியல்ஸ் அல்லது பெரிய பெரிய என்ன சொல்றது பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் இல்ல கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதும் பாத்தீங்க அப்படின்னா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற பல நிலையுமே வந்து நம்ம
பார்த்திருக்கோம். ஸோ அதனால கவனமா இருக்கணும். ஸோ ராசலீலை எப்படி ஆரம்பிச்சது நமக்கு தெரியும். ஸோ கிருஷ்ணர் ஒரு இரவு அந்த சரத் பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு காலம் பிளஸ் வசந்தா காலத்திலயுமே வந்து இது 2 காலமும் ராசலீலைக்கு உகந்த காலம். ஸோ கிருஷ்ணர் ஒரு இரவு புல்லாங்குழல் வாசிக்கிறார். வாசிக்கும் பொழுது எல்லா கோபியர்களும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ பார்க்க போகும்பொழுது சிலர் தடுக்கப்படுறாங்க வீட்டுல, மற்ற கோபியர்கள் போறாங்க. அது யாரு கோபியர், யாரு தடுக்கப்படுறாங்க, யாரு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் போன வாரம் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். நித்திய சித்த கோபியர்கள், சாதன சித்த கோபியர்கள், அவங்களுக்கும் கணவர்களுக்கும் எந்த விதமான உடலுறவும் இல்லாமதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. ஏன்னா மற்ற நபர்கள் தொட்ட உடலை கிருஷ்ணர் அவங்களோட ஆட போறது கிடையாது. அதையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ அப்படியோ எல்லாரும் கோபியர்கள் கிருஷ்ணர் கிட்ட வந்த போது கிருஷ்ணர் அவங்களுக்கு ஸ்திரீ தர்மத்தை வந்து சொல்லி நீங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க போகாம அங்கேயே இருந்து கிருஷ்ணருக்கு தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கிருஷ்ணர் கிட்ட பல விதமான அந்தரங்க லீலையில ஈடுபடுறாங்க. கிருஷ்ணர் திடீர்னு மறைஞ்சிடுறார். சோ அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்தியினுடைய ஏக்கத்தை இன்னும் அதிகரிக்கிறது. இது விப்ரலம்ப பாவ சம்போக விப்ரலம்ப. சேர்ந்து இருக்கும் பொழுது சம்போகம் அப்படின்னு சொல்லுவோம், பிரிந்து இருக்கும் பொழுது விப்ரலம்பம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரியும் பொழுது நம்மளுடைய ஏக்கமானது அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். சோ கோபியர்களுடைய பக்தியை அதிகரிக்கிறதுக்கு கிருஷ்ணர் அந்த லீலைகளை செய்யறார். இப்போ எல்லாரும் கிருஷ்ணரை தேடுறாங்க. தேடும் பொழுது போன அத்தியாயம் முடிஞ்சது. இப்போ இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் மறுபடியும் எல்லா கோபியர்கள் முன்னால அவதரிக்கிறார். ஸோ போன வாரம் ஆஃப்கோர்ஸ் சாங்ஸ் ஆஃப் த கோபிஸ், கோபியர்கள் கிருஷ்ணரை நினைச்சு எல்லா இடத்தையும் தேடிண்டே இருந்தாங்க. தேடும்போது அவருடைய லீலைகள்லாம் ஸ்மரணிச்சு அவருடைய லீலைகள்லாம் நகல் செய்து டிராமா செய்து நாடகம் போட்டு எல்லா விதத்திலையுமே கிருஷ்ண உணர்வுல இருப்பதற்காக கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்ச அந்த கஷ்டத்தை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதத்துல அவங்க பல காரியங்கள் ஈடுபட்டாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஏக்கத்துல இருக்கும் பொழுது அதே இரவு கிருஷ்ணர் அவங்களுக்கு தோன்றுறார். தோன்றும் பொழுது எல்லாருக்கும் திரும்ப உயிர் வந்த அளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற அந்த கோபியர்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஹைராக்கி அப்படின்னா முதிர்ந்த கோபியர்கள், அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற கோபியர்கள், சீனியர்ஸ், பிரின்சிபல் கோபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கிய கோபியர்கள். சோ கிருஷ்ணர் கிட்ட இருக்கிற முக்கிய கோபியர்கள் கிருஷ்ணர் கிட்ட பல விதத்துல பல லீலைகளை செய்யறாங்க. நம்முடைய ஆச்சாரியர் ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, ஐ திங்க் 8வது பொருளையும் நினைக்கிறேன், அதை படிக்கிறேன். முதல்ல 7 விதமான கோபியர்கள் கிருஷ்ணர் கிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத வந்து லீலை புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்ற பாகவதம் சொல்றது. சொன்ன பிறகு அடுத்த பொருளுரையில ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அந்த 7 கோபியர்களின் பெயர்களை சொல்றாங்க. அவங்கதான் எல்லா கோபியர்கள்லயுமே பிரின்சிபல் கோபிஸ், முக்கியமான கோபியர்கள். மொத்தம் எத்தனை கோபியர்கள் அப்படின்னா 3 கோடி கோபியர்கள் அப்படின்னு சொல்லி 3 பில்லியன். ஆக்சுவலி 3 பில்லியன் அப்படின்னா 30 கோடியா? எஸ், 3 பில்லியன் மீன்ஸ் 30 crores, கரெக்ட். ஸோ 30 கோடி கோபியர்கள் அங்க இருக்காங்க. ஸோ 30 கோடி கோபியர்கள்ல பிரதானமா முக்கியமா வந்து இந்த 8 கோபியர்கள். இந்த 8 கோபியர்களுடைய பெயர்கள் வைஷ்ணவ தோஷினி அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து சந்திராவளி, ஷியாமலா, சைத்யா, பத்மா, ஸ்ரீராதா, ஸ்ரீமதி ராதாராணி, லலிதா, விஷாகா, பத்ரா அப்படின்னு சொல்லி அந்த 8 பிரின்சிபல் கோபிஸ், 8 முக்கியமான கோபியர்களுடைய பேரை வந்து ஸ்ரீ வைஷ்ணவ தோஷினி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். ஸ்ரீ வைஷ்ணவ தோஷினி ஸ்கந்த புராணத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம். இந்த 8 கோபியர்களிலும் 3 கோடி கோபியர்கள், மொத்தம் 3 கோடி கோபியர்கள், இந்த 8 கோபியர்கள் முக்கியமானவங்க. அவங்கள அந்த 8 கோபியர்கள்லயுமே தலைமை முக்கியமான கோபியர்கள் யார் அப்படிங்கிறது பத்ம புராணத்துல அந்த சொல்லப்பட்டிருக்க அந்த ஸ்லோகம். கோபியர்களின் வம்சாவழியை பற்றி விரிவான விளக்கம் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி உஜ்வல நீலாமணியில் காண கிடைக்கின்றது என்று குறிப்பிடுகிறார். பத்ம புராணம் ஸ்ரீ ராதா பத்ம புராணத்தில் ஸ்ரீ ராதாவே கோபியர்களுள் தலை சிறந்தவர் என்று உறுதி செய்கிறது. யதா ராதா பிரியா விஷ்ணுஸ் தஸ்யா குந்தம் பிரியா ததா சர்வ கோபீஷு சைவக்க
விஷ்ணுரத்யந்த வல்லபா. பத்ம புராணத்துல எப்படி ஸ்ரீமதி ராதை ராணி தான் எல்லா கோபியர்களோட உயர்ந்த கோபியர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். பிருஹத் கௌதமிய தந்திரா அப்படிங்கிற அந்த தந்திரத்திலுமே ஸ்ரீமதி ராதா ராணியுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கு. தேவி கிருஷ்ணா மயி புரோக்தா ராதிகா பரதேவதா சர்வலக்ஷ்மி மயி சர்வ காந்தி சம்மோகினா பர. எல்லா விதமான லக்ஷ்மிகளையுமே ஸ்ரீமதி ராதை உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இது சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதமான ஆன்மீக திவ்ய குணங்களை உடையவங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் additional information about Sri Radha is given in the Rig Parishishta, the supplement of the Rig Veda. Rig Vedatin உடைய உபநூல் ரிக் பரிசிஷ்டா அப்படிங்கிறதுலையும் ராதயா மாதவோ தேவோ மாதவேனைவ ராதிகா விப்ராஞ்சந்தே ஜனேஷு அப்படிங்கிற ஸ்லோகம் மூலமாகவும் ஸ்ரீமதி ராதை கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு நெருக்கமான பக்தி அப்படிங்கிறத தெளிவா இந்த ஸ்லோகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொருளுரையில ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குறார் மேற்கோள் காட்டுறார். சோ கோபியர்கள் யார்? கோபியர்கள் கிருஷ்ணர் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தவனே ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி, ரெண்டு பேருடைய இன்பமும் அதிகரிக்கிறது. சோ இப்போ எல்லாரையுமே காட்டுல தேடிட்டு இருக்காங்க இல்லையா? சோ காட்டுல திடீர்னு கிருஷ்ணர் தோன்றுகிறார். சோ கிருஷ்ணர் இரவு நேரம் வரத்துக்கு முன்னால எல்லாரையுமே யமுனை கரையோரம் கூட்டு போறார். சோ அங்க கூட்டு போனோடனே கோபியர்களும் கிருஷ்ணரும் பல விதமான உரையாடல்கள்ல ஈடுபடுறாங்க. சோ ஒருத்தர் பல விஷயங்களை பேசிக்கிறாங்க. அப்கோர்ஸ் பாகவதம்ல டீட்டெயிலா கொடுக்கப்பட்டிருக்கு சில விஷயங்கள். சோ எதுக்காக நீங்க மறைஞ்சீங்க, என்ன காரணம் அப்படிங்கிற விஷயங்கள், ஏன் எங்களுக்கு நீங்க ரெசிப்ரோகேட் பிரதிபலன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அடிப்படையில பல விதமான உரையாடல்கள் அவங்க பேசிக்கிறாங்க. சோ கிருஷ்ணர் எல்லாத்தையும் சொல்றார், உங்களுடைய அன்பை அதிகரிக்கிறதுக்காக தான் நான் மறைஞ்சேன் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறதையும் சொல்றார். கோபியர்களுக்கு அது தெரியும் அப்கோர்ஸ். சோ இப்போ அப்புறம் கிருஷ்ணர் இறுதியில என்ன சொல்றார்? There is another shloka. I'll just read. 32வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம். நபாரயே அஹம் நிரவத்ய சம்யுஜாம் ஸ்வசாது கிருதயம் விபுதாயஷாபிவஹ யா மகா மா பஜன் துரஜரா கேஹ ஷங்கலாஹ சம்ருஷ்சய தத்வஹ பிரதியாது சாதுனா. கிருஷ்ணர் என்ன சொல்றார்? உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னா என்னால அதுக்கு பிரதிபலன் கொடுக்க முடியாது. சோ அதனால உங்களுடைய பக்தியே நீங்க செய்யற காரியங்களுக்கு பலனா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த பக்தி சொல்லி கிருஷ்ணரே இந்த ஸ்லோகத்தை சொல்லி கோபியர்களின் உயர்ந்த நிலையை பேசுறார். எந்த அளவுக்கு உயர்ந்த பக்தர்கள் கோபியர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அத புரிஞ்சுண்டு நம்மளுடைய பக்தியுமே நம்ம தீவிரப்படுத்திக்கணும். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மகிமையுமே நம்ம மறந்துடக்கூடாது. உயர்ந்த துர்லபம், ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம், ரொம்ப ரேர். எத்தனை ஜென்மங்கள் கழிச்சு நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை இன்னொரு அத்தியாயத்துல பார்க்கலாம். இன்னொரு தடவை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், பல கோடி ஜென்மங்கள். பிரம்மாவுடைய ஒரு நாள்ல ஒரு தடவை தான் கிருஷ்ணர் அவதரிக்கிறார். பிரம்மாவுடைய ஒரு நாள் எத்தனை யுகங்கள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பல கோடி யுகங்கள். ஸோ பல கோடி வருடங்களுக்கு கழிச்சு நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. ஸோ அதை நம்ம தீவிரமா எடுத்துக்கணும். ஸோ ஸ்ரீமதி ராதை எந்த அளவுக்கு உயர்ந்த பக்தி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாட் எல்ஸ்? இன்னும் நிறைய ஸ்லோகங்கள். 10வது போன வாரம் ஒரு ஸ்லோகத்தை படிக்க சொல்லியிருந்தேன். நீங்க படிக்கல அப்படின்னா இப்ப நான் கோபியர்களின் பாடல்கள் 31st சாப்டர். தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபீரிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாதம் புவி கிரணந்தியே பூரிதா ஜனா. உமது வார்த்தைகளின் அமிர்தமும் உமது செயல்களின் விளக்கங்களையும் இப்பௌதிக உலகில் துன்புற்றோருக்கு ஜீவனும் ஆன்மாவும் ஆகும். கற்றறிந்த முனிவர்களால் பரப்பப்படும்
இச்செயல்கள் ஒருவனது பாவங்களின் பலன்களை நீக்குவதோடு அவற்றை கேட்பவர்களுக்கும் சர்வ மங்களம் அளிக்கின்றன. கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதை எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும் பொழுது நம்மளுக்கு எல்லா விதமான மங்களங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இலீலைகளை உலகமெங்கும் பரப்பப்படுகின்றன. அவை ஆன்மீக சக்தியுடையவையாக இருக்கின்றன. முழுமுதற் கடவுளின் மேதக இந்த திவ்யமான உயர்ந்த தகவல்களை பரப்புபவர்கள் ஞானதான வல்லல்களாவர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்றது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீதம் சர்வ கல்பநாசனம். எத்தனையோ கல்மிஷங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் கலியுகத்துல கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதையும் எப்படி லீலைகளை புரிகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா எல்லா கஷ்டங்களும் போயிடுவோம். எல்லா இன்னாஸ்பீஷியஸ் அதை நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட் ஆஃப் இன்னாஸ்பீஷியஸ் எந்த அளவுக்கு, அதாவது சிவன் அந்த விஷத்தை குடிச்சாரு இல்லையா, அந்த விஷத்தை விட எந்த அளவுக்கு அமங்கலமான விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கோ எல்லா விதமான அமங்கலும் அழிஞ்சிரும். நம்மளுக்கு இருக்கிற காமம், கோபம், பேராசை, பொறாமை எல்லா கெட்டவனும் அழிஞ்சிருமா. எப்படி கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதை லீலைகளை செய்வதை கேட்கறது மூலமாக எப்படி இது நடக்கும் பார்க்கலாம். பாகவதத்தை தொடர்ந்து கேட்கலாம். 7வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம் 30வது பதம். காமாத் துவேஷாத் பயாத் ஸ்நேகாத் யதா பக்த்யைஸ்வர மனः ஆவேஷ ததகம் ஹித்வா பவஸ்தத் கதிம் கதாஹ. எத்தனையோ நபர்கள் கிருஷ்ணர கோபத்தின் மூலமாக இல்ல காமத்தின் மூலமாக, எத்தனையோ காமம், கோபம் இதெல்லாம் வந்து கெட்ட குணங்கள் ஒரு விதத்துல. பட் அதை கிருஷ்ணரை மையமா வச்சு அதை செயல்படுத்தும் பொழுது தூய்மை அடைஞ்சு முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் சொல்றது. பயத்தினால கம்சன் வந்து பயந்தே ஆனா கிருஷ்ணர் நினைச்சுட்டே பயப்படுறதுனால தூய்மை அடைஞ்சிட்டான். சோ அது மாதிரி கோபியர்கள் காம ரீதியில, காமம் அப்படின்னா இது நம்ம நினைக்கிற காமம் கிடையாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுட்டு இருக்கோம். பட் அந்த உறவு தூய்மையான உயர்ந்த காதல் உறவுல வந்து கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க many persons have attained liberation simply by thinking of Krishna with great attention and giving up sinful activities. This great attention may be due to lusty desires, inimical feelings, எதிரிகளா இருந்து தூய்மை அடைஞ்சிருக்காங்க, பயம், fear, affection or devotional service. I shall now explain how one receives Krishna's mercy simply by concentrating one's mind upon him. So மறுபடியும் 10வது காண்டம் 33வது அத்தியாயம் அடுத்த சாப்டர் 39வது ஸ்லோகம். விக்ரீதிதம் ரஜவதுபீர் இதம் ச விஷ்ணு ஸ்ரத்தான்விதோ அனுஷண்யாத் அத வர்ணயேதஹ பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமாம் ஹிருத்ரோகமஸ்வ அபஹினோதி அச்சரே தீரஹ. விருந்தாவனத்தின் இளங்கோபியர்களுடன் பகவான் நிகழ்த்திய லீலைகளை எவன் ஒருவன் நம்பிக்கையுடன் கேட்கிறானோ, பிறருக்கு எடுத்துரைத்தாலும் கேட்டாலும் பிறருக்கு எடுத்துரைத்தாலும் அவன் பகவானின் தூய பக்தி தொண்டை எய்தப் பெறுவான். அதனால் அவன் மிக விரைவில் அமைதி பெற்று இதயத்தின் நோயான காமத்தினை வெற்றி கொள்வான். என்ன அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பகவானுடைய இந்த லீலையை யார் ஒருத்தர் கேட்டாலும் மற்றவர்கள் எடுத்து சொன்னாலும் அவங்களுடைய ஹிருத்ரோகம், காமம் குறைஞ்சிடும். சோ எப்படி இரும்ப தங்கமா மாற்றுவது, நம்மளுடைய இதயத்துல வந்து காமம்னா இரும்பு, காமம் மட்டும்தான் இருக்கு. சோ அத வந்து தங்கமா மாத்துறது அப்படின்னா என்ன, அன்பை வளர்த்துக்கணும், கிருஷ்ண பக்தியை வளர்த்துக்கிறது. சோ அது எப்படி மாத்துறது, கிருஷ்ணரும் கோபியர்களும் எப்படி இந்த லீலைகளை செய்வாங்க அப்படிங்கறத அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகளால கேட்கணும். சோ இத சிஸ்டமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டது மூலமாக இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை கேட்க 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 ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த விளக்கங்களை கேட்க கேட்க நம்ம தூய்மை அடைவோம் அப்படிங்கறதுதான் பாகவதத்தினுடைய கருத்து. பொதுவா கிருஷ்ணர் கோபியர்களுக்கு இந்த லீலைகளை மக்கள் தவறா புரிஞ்சுட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு
சாப்பிடுறது அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. சாப்பிடுறது இட்ஸ் நார்மல் ஆக்டிவிட்டி, ஈட்டிங். ஸோ ஒரு தூய பக்தன் சாப்பிடுவதற்கும் ஒரு சாதாரண பக்தன், பக்தர் இல்லாதவர் சாப்பிடுறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? பாக்குறதுக்கு ஒன்னாதான் இருக்கும். இவரும் வாய் திறந்து மென்னு சாப்பிடுறாரு, அவரும் கையில பிசைஞ்சு சாப்பிடுறாரு. சாப்பிடும் போது டைஜஷன் எப்படி ஆகுறது அப்படிங்கிறது ஒன்னாதான் இருக்கும். எல்லாமே ஒன்னாதான் இருக்கே. ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன வித்தியாசம்? ஒருத்தர் சாப்பிடுறார், இன்னொருத்தர் அதை ஏத்துக்கிறார் மீன்ஸ் இங்கிலீஷ்ல நம்ம ஹானரிங் பிரசாதம், பிரசாதத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹானரிங் பிரசாதம், பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா மரியாதையுடன் எடுத்துக்கிறது. சோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிறது சாப்பிடுறது என்ன வித்தியாசம்னா, ஒரு பக்தன் தன்னுடைய நாக்கினுடைய புல இன்பத்துக்காக சாப்பிடுவது கிடையாது. கிருஷ்ணருடைய கருணை பிரசாதம் அப்படின்னா கருணை, கிருஷ்ணருடைய பிரசாதம் இது, கிருஷ்ணருடைய கருணை இது, அவர் சுவைத்தது, அவருடைய கருணையால எனக்கு கிடைத்தது, இதை சாப்பிடுவது மூலமாக எனக்கு பக்தி அதிகரிக்கும், பக்தர்கள் பக்தியோட இதை சமைத்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட அதை சாப்பிடும்போது அவன் நாக்கினுடைய இன்பத்துக்கு சாப்பிடாம அத்தகைய பக்தர் கிருஷ்ணருடைய திருப்திக்காகவும் கிருஷ்ணருடைய சேவையை தொடர்ந்து செய்வதற்காகவும் அத்தகைய சேவையில் ஈடுபட்டு இருக்கார். பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதும் சேவைதான். சேவை சேவை சேவைன்னா சாப்பிடுறதும் சேவைப்பா, நல்ல சேவையா இருக்கே. சோ இந்த ஒரு சேவை மட்டும் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் போதுமே அப்படின்னா, எஸ், ஆரம்ப நிலையில நம்ம பிரசாதத்தையுமே பகுத்து பார்ப்போம். இது நல்ல பிரசாதம், பிரபு அந்த லட்டு பிரசாதம் கொடுங்க, குலோப் ஜாமுன் பிரசாதம் கொடுங்க. சோ ஆரம்ப நிலையில பரவாயில்ல, பிரசாதம் மட்டும் சாப்பிட்டாலே போதும். அதுதான் நம்மளுடைய நாக்கினுடைய கட்டுப்பாட்டுக்கு பிகினிங். பிரசாதத்தை தவிர்த்து எதையுமே சாப்பிடக்கூடாது. அதனாலதான் பக்தர்கள் இஸ்கான்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையில பக்தர்கள் எஸ் அவங்களால எவ்வளவு முடியுமோ அதை கடைபிடிக்கலாம், தவறு கிடையாது. தீட்சை வாங்கின பக்தர்கள் வெளியில எதுவுமே சாப்பிடுவது கிடையாது. ஹோட்டல்ஸ், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், அபக்தர்கள் சமைத்த எதையுமே சாப்பிடுவது கிடையாது. பக்தர்கள், தீட்சை வாங்கின பக்தர்கள் கிருஷ்ணருடைய திருப்திக்காக சமைத்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை மட்டும்தான் எங்க வீட்டுக்கு போனாலும் தீட்சை வாங்கின பக்தர்கள் வீட்டுல போய் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ பட் இருந்தாலும் நம்மளுடைய உணர்வு முன்னேறதுக்கும் நம்மளுக்கே தெரியும் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கோம் கிருஷ்ணருடைய கருணையில, குருவுடைய கருணையில அப்படின்னு சொல்லி. பட் இன்னும் பக்தியை தீவிரப்படுத்த அந்த நாக்கினுடைய இந்த பிரசாதத்தை சாப்பிட என்ன ஆகும்? நாக்கினுடைய புலன்களுடைய கட்டுப்பாடு நம்மளுக்கு அதிகரிக்கும். ஏன்? ஆத்ம சந்தோஷம் அப்படிங்கறது நம்மளுக்கு அதிகரிக்கும். போன வாரமே பார்த்தேன், எல்லா விதமான அடிக்ஷன்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன், கெட் ஹையர் ஹாப்பினஸ். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததை. உயர்ந்த சுவையை அனுபவிக்கும் பொழுதுதான் தாழ்ந்த சுவையை விட முடியும். தாழ்ந்த சுவையை விட்டுட்டு நடுநிலையில நிக்கணும், கெட்டதெல்லாம் விட்டுட்டு நான் நடுவுல எதையும் செய்யாம இருப்பேன் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. கெட்டதை விட்டுட்டு நல்ல சுவையை வளர்த்துக்கணும். கிருஷ்ணருக்கு சேவை செய்வது மூலமாக, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்வது மூலமாக, கிருஷ்ணருடைய புஸ்தகங்களை படிக்கிறது மூலமாக நமக்கு ஆத்ம சந்தோஷம் வரும் பொழுது அப்போ இந்த கெட்ட விஷயங்கள் விடுறது ரொம்ப எளிமையாயிடும். அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ வெளிநாட்டு மக்கள் கிருஷ்ணானா யாருன்னு தெரியாதவர்களும் இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை தீவிரமாக, எந்த அளவுக்குன்னா இந்தியர்களான நம்மளுக்கே கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க இந்த வெளிநாட்டு மக்கள். அப்படின்னா என்ன காரணம்? ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருடைய கருணை. இந்த பக்தி வழிமுறை அந்த அளவுக்கு எளிமையானதும் மிக சுசுக்கம் கருத்தும் அவ்வியம், மிக உயர்ந்த இன்பம் கொடுக்கக்கூடிய வழிமுறை. சோ அதெல்லாம் பார்த்துருந்தோம் போன வாரம், பரம் திருஷ்டுவா நிவர்த்ததை. சோ அந்த ஒரு நிலையில பக்தன் டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பிடுறதும் கிடையாது. சோ அந்த அளவுக்கு கிருஷ்ண பிரசாதத்தை ஒரு பருக்கு அவன் சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட குதிப்பான் பிரசாதம் சாப்பிட்ட பிறகு. சோ அந்த நிலைக்கு நம்ம இல்லை. சோ பட் we know we are கிருஷ்ணருடைய கருணையான அந்த வழியில முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சோ கிருஷ்ணருடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் சாப்பிடுவதற்கும் ஒரே மாதிரி இருக்கலாம் பாக்குறதுக்கு. வெளி தோற்றத்துல பாக்குற மூணாவது மனுஷனுக்கு இவனும் சாப்பிடுறான், அவனும் சாப்பிடுறான், இவனும் சாப்பிடுறது ஜீரணம் பண்றான், அவனும் ஜீரணம் பண்றான், என்னங்க வித்தியாசம் அவனுக்கு தெரியாது. உணர்வு ரீதியில கம்ப்ளீட்லி ஆப்போசிட். வெளியில சாப்பிடுறது கூட சில சமயம் சொல்ல மாட்டாங்க, கொட்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கல் ஸ்லாங்ல. ஸோ தேர் இஸ் நோ எனி ஐடியா ஆஃப் வாட் இஸ் திஸ், பிரசாதம்னா என்ன, அந்த விஷயங்கள்லாம் தெரியாதவர்களுக்கு பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. சோ வெளித்தோற்றத்துல பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு, ஆனா உணர்வு ரீதியில முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி
இந்த உலகத்துல கிருஷ்ணருக்கும் சாரி ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள உறவு முறை இந்த உலகத்துல காமத்தோட ஈடுபடுற அந்த உறவு முறையும் சில சமயம் ஒரே மாதிரி மக்களுக்கு தெரியலாம். ஆனா உணர்வு ரீதியில முற்றிலும் வித்தியாசம். சோ அந்த வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த வித்தியாசத்தை விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், கோபியர்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க, கிருஷ்ணர் எந்த அளவுக்கு கோபியர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க, எந்த விதமான சுயநலம் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுடைய பக்தியை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய செயல்பாட்டுகளை ஈடுபட்டு இருக்காங்க. இதுல எந்த விதமான காமமும் கிடையாது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக தான் கோபியர்கள் சேவை செய்துட்டு இருக்காங்க. கோபியர்களுடைய திருப்திக்காக தான் கிருஷ்ணரும் இந்த மாதிரி செயல்பாட்டுகளை ஈடுபட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கும் பொழுது நாமும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை விட்டு போயிடும். எவ்வளவு கஷ்டங்கள் கோபியர்கள். கோபியர்கள் ஒரு சமயம் போனதெல்லாம் அந்த கதையை பார்த்திருந்தோம். நாரத முனி கிருஷ்ணருக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி விருந்தாவனத்துல எல்லார்கிட்டையும் சொல்றார். சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணருக்கு இப்ப தலைவலி இருக்கு, அவர் தலைவலி போகணும் அப்படின்னா உங்க காலில் இருக்கிற தூசி தான் அவருக்கு மருந்து, அந்த தூசி எடுத்து அவர் தள்ள வச்சாதான் அவர் குணமடைவார் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பக்தர்கள் கிட்டையும் கேட்பார். யாருமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணர்கிட்ட நான் எங்களுடைய கால் தூசி அவருக்கு எப்படி கொடுப்பாங்க. கோபியர்கள் கிட்ட வந்து கேட்கும் பொழுது உடனே எல்லா கோபியர்களும் ஒண்ணு சேர்ந்து தங்களுடைய காலில் இருந்த தூசி எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க நாரதர்கிட்ட. சோ நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஆகும் தெரியுமா நீங்க செய்றீங்க அப்படின்னா கேட்கும்போது சொல்றார், எஸ் நாங்க நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணருக்கு தலைவலி போனாலும். சோ இத்தனை வாரங்களா நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒண்ணு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டும் அவங்க சரணடைஞ்சு செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது நம்மளும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கிருஷ்ணருக்கு சரணடையணும். நம்மளுடைய அகங்காரத்தை விட்டு நம்மளுடைய காமத்தை விட்டு எல்லா பொருளும் இங்க இருக்கிற எல்லா பொருளும் சரி, எல்லா நபருமே சரி, கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டும்தான் அது செயல்பட்டு இருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா என்னுடைய காம இச்சைகள்னால சில பொருட்கள் சில விஷயங்கள் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இன்பத்துக்கு நான் அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நானுமே கிருஷ்ணருடைய திருப்திக்காக தான் வந்து செயல்பட்டு இருக்கணும். ஆனா கிருஷ்ணருக்கு சரணடையாம நான் தனித்து அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இத்தகைய விஷயங்கள் கிருஷ்ணருக்கு எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கும். கிருஷ்ணருக்கு துன்பம் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவருக்கு துன்பம் இல்லை. நம்ம அவருக்கு சேவை செய்யலைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு கவலை. அவருக்கு பல கோடி லட்சுமிகள் பல கோடி பக்தர்கள் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த குறையுமே கிடையாது. பட் நம்ம அவருக்கு சேவை செய்யல அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ளாம தான் கிருஷ்ணரும் வருத்தப்படுறாரு. சோ நம்மளுடைய வருத்தம் எல்லாமே இந்த உலகத்துல ஃபீலிங்ஸ் என்ன ஃபீலிங் இருந்தாலுமே ரொம்ப லிமிட்டெட் அண்ட் முக்கால்வாசி ஃபால்ஸ் ஃபீலிங்ஸ். ஆனா கிருஷ்ணருக்கு ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா பக்தர்களும் சரி பகவானும் சரி அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி ட்ரூ ஃபீலிங்ஸ், உண்மையான ஃபீலிங்ஸ். எந்த அளவுக்கு அப்ப கிருஷ்ணர் கஷ்டப்படுவார், எந்த அளவுக்கு ஸ்ரீமதி ராதாராணி கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் நம்ம. ஸோ நம்ம கிருஷ்ணரை விட்டு தனியா இங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒன்னா ரெண்டா சொல்லணும் அவசியமே இல்லை, அலைகள் மாதிரி கஷ்டங்கள் வந்துருக்கு. ஸோ எல்லா கஷ்டத்தையும் விட்டு பகவான் கிட்ட சரணடைகிறதுக்காக தான் பகவான் வந்து பல விதமான லீலைகள் செய்துட்டு இருக்காரு. ஆனா இல்ல, ரொம்ப எளிமையான இந்த பக்தி நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமா தெரியுது. பக்தி அப்படிங்கிறதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையா இருக்கணும். ஏன்னா ஆத்மாவுடைய இயல்பு அது. ஆனா தெரியலீங்க, என்னங்க நீங்களும் பல லெக்சர் கொடுக்குறீங்க, பல விதத்துல சொல்ல ட்ரை பண்றீங்க, ஆனா அப்படி ஈஸியா இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா? எனக்கு இருக்கு. சோ உங்களுக்கும் இருந்தா நேர்மையா யோசிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். சோ இல்ல பக்தி எல்லாம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்போ ஏமாத்துறீங்க அப்படின்ற அர்த்தம். இல்ல உங்களுக்கு இருக்கிற அப்கோர்ஸ் இதனால யாருமே பக்தியில முன்னேறாம தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா அப்படி நான் சொல்லல. கண்டிப்பா எத்தனையோ பக்தர்கள் பக்தியில உயர்ந்த அனுபவத்தை அனுபவிச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிச்சு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கிருஷ்ணருக்காக தூய பக்தி செய்யற பக்தர்களும் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ அவங்கள நான் சொல்லல, பட் நம்ம மாதிரி ஆரம்ப நிலையில முயற்சி செய்துட்டு இருக்கிற பக்தர்கள் சொல்றேன். சோ பக்தி கஷ்டமா ஏன் தெரியுது? சில பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுத்தார். இப்போ ஐஸ்
ஐஸ் இருக்கு, தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் வாட்டர் டு பி லிக்விட். லாஸ்ட் டைம் இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். தண்ணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு திரவியம். ஹவ் யூ சே தட், எப்படி சொல்றீங்க லிக்விடிட்டி அப்படிங்கிறது தமிழ்ல? The nature of water is to be in a liquid form. Somebody can send me. So liquid form, சரிங்களா? இப்ப தண்ணி அப்படின்னா அது liquid form, அதுதான் அதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்னா அதனுடைய தர்மம். திரவமா இருக்கிறது அப்படிங்கறதுதான் ஒரு தண்ணியினுடைய இயல்பு, தன்னுடைய அடிப்படை குணாதிசயம். தண்ணி அப்படின்னா திரவமா தான் இருக்கும் அது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃப்ரீசர்ல தண்ணியை வைக்கும் பொழுது என்ன ஆகும்? ஐஸ் கட்டியா மாறுது. சோ ஐஸ் கட்டி அப்படிங்கிறது சாலிட். சாலிட் எப்படி சொல்றீங்க? சாலிட். ஐஸ் இஸ் a solid form. சோ இப்போ ஐஸ் கட்டி சாலிடா இருக்கு, கட்டியா இருக்கு இல்லையா? அது வந்து செயற்கையான நிலை. தண்ணி தான் ஐஸா மாறுது. சோ தண்ணியுடைய இயற்கையான நிலை திரவமா இருப்பது. ஆனா திரவமா இல்லாம அங்க கட்டியா இருக்கு அப்படின்னா, திடமா இருக்கு அப்படின்னா, தட் இஸ் ஆர்டிபிஷியல், செயற்கையான நிலை. சோ ஃப்ரீசர்ல ஒரு செயற்கையான சூழ்நிலை. தண்ணியுடைய இயற்கையான நிலையில தண்ணியை விட்டீங்கன்னா என்ன ஆகும்? திரவமா மாறிடும். அந்த செயற்கையான சூழ்நிலையில நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகும்? அது திடமா மாறிடுது, கட்டியா மாறிடுது, ஐஸ் கட்டியா மாறிடுது. இப்போ ஒரு செகண்ட் அந்த ஃப்ரீசர்ல கரண்ட் ஆஃப் ஆகி ஒரு செகண்ட் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியானா கூட அந்த ஐஸ் கட்டி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உருக ஆரம்பிக்கும். starts melting automatically. ஒரு செகண்ட் சின்ன கேப் இருந்தா கூட immediately the molecular structure, immediately அந்த ஐஸ் கொஞ்சமாச்சும் ஒரு சொட்டாச்சு உருக ஆரம்பிச்சோம். சோ எப்பவுமே உண்மையிலே இந்த தண்ணி திரவமா மாறுவதற்கு தான் முயற்சி செய்துட்டு இருக்கு. ஆனா செயற்கையான சூழ்நிலையில அது கட்டியா வைக்கப்பட்டிருக்கு. சோ அதே மாதிரி ஆத்மாவுடைய இயற்கையான நிலை, கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், ஜீவேர சொரூப நித்திய கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணருடைய நித்திய தாசன், அதுதான் ஆத்மாவுடைய இயற்கையான நிலை. சோ ஆனா இப்ப செயற்கையான சூழ்நிலையில நம்ம ஐஸ் கட்டி மாதிரி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ இயற்கையா மாறுவதற்கு பக்தி, அதுதான் நம்மளுடைய இயற்கையான நிலை. ஆனா அந்த பக்தி இயற்கையா வராம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன? அந்த டெம்பரேச்சர் அந்த குறைக்காமலே வச்சுட்டு இருக்கோம் சூழ்நிலைய. அப்ப எப்படி உருகும் அது? இந்த உதாரணம் வந்து ஒரு உபன்யாசத்துல ஒரு பக்தர் சொல்லும் பொழுது, பக்கத்துல ரஷ்யால இருந்து 2 பக்தர்கள் இருந்தாங்க. சோ அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐஸ் கட்டி உருகிறதா? அந்த உதாரணம் கேட்டோடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல ஐஸ் கட்டி உருகவே உருகாதுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எப்பவுமே கோல்ட் டெம்பரேச்சர், அவங்க இருக்கிற குறிப்பா அந்த சைபீரியா சம் பிளேஸ் எப்பவுமே -10 -20 நார்மலாவே சம்மர்லயே அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சரான இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிறதுனால ஐஸ் கட்டி உருகிறதுன்னா நாங்க பார்த்ததே இல்லையே பிரபு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை. பக்தி எளிமையா என்னங்க சொல்றீங்க? சோ சில சமயம் அப்படிதான் தோன்றது இல்லையா? சோ அந்த எண்ணங்கள்ல இருந்து வெளிவரணும், அந்த மாதிரி கஷ்டப்படாம பக்தியை மகிழ்ச்சியாக பயிற்சி பண்ணணும்னா சில பிரபுபாதர் கொடுத்த இந்த வழிமுறையை தீவிரமாக எடுத்து பயிற்சி பண்ணுங்க. நேரத்தை வினயம் பண்ணாதீங்க. இன்னைக்கு யாருக்கு என்ன நிலை வரப்போகுது யாருக்கும் தெரியாது. சோ ரொம்ப அற்புதமான வழிமுறை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தங்க பொன்னிறம் கொண்ட அவதாரம், ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம், ரொம்ப உயர்ந்த வழிமுறை, ரொம்ப எளிமையாக மகிழ்ச்சிகரமாக பின்பற்றுவதற்காக இந்த சங்கீர்த்தனம், இந்த வழிமுறையை வந்து நம்மளுக்கு சங்கீர்த்தன வழிமுறையை கொடுக்கறதுக்காக வந்தார். சோ பக்தர்களுடைய சத்சங்கம், சில பிரபுபாதர் எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ விஷயங்கள் சில பிரபுபாதர் கொடுத்திருக்கார். தீவிர பக்தியை நம்ம எடுத்துக்கணும். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சங்கோ பாங்காஸ்திர பாஷதம் யக்னை சங்கீர்த்தன பிராயே யஜந்தி சூமேதசா. இந்த கலியுகத்துல, இந்த ஏஜ் ஆஃப் கலி, intelligent persons perform congregational chanting to worship the incarnation of Godhead, who constantly sings the names of Krishna. Although his complexion is not blackish, he is Krishna himself. He is accompanied by his associate servants, weapons and confidential companions. இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை உற்சாகமாக ஜபம் செய்யற அந்த வழிமுறை, ஆடி பாடி மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கிற இந்த வழிமுறையை கொடுப்பதற்காக ஸ்ரீ சைத்தன்யர் வந்திருக்கார். புத்திசாலியா இருக்கிறவங்க, சூமேதஷா,
யாரு புத்திசாலியா இருக்காங்க அவங்க இந்த வழிமுறையை எடுத்துப்பாங்க. சோ கிருஷ்ணர் கருப்பு நேரத்துல வரலனாலுமே தங்க நேரத்துல வந்திருந்தாலும் இவர் சாட்சாத் கிருஷ்ணர் தான். அவருடைய சகாக்கள், அவருடைய ஆயுதங்கள், அவருடைய அந்தரங்க பக்தர்களோட இந்த இந்த அவதாரத்துல எல்லாரும் சேர்ந்து அவதரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அந்த வார்த்தை சங்கோபாங்க அஷ்டரம், அஸ்திரம்னா வெப்பன்ஸ். சைத்தன்ய மகாபிரபு எந்த ஒரு அஸ்திரத்தையுமே கொண்டு வரல. எந்த அஸ்திரத்தை வந்து பொதுவா கிருஷ்ணர் வரும்பொழுது இந்த சுதர்சன சக்கரம் இல்ல எந்த அவதாரம் ராமர் பாத்தீங்கன்னா அம்பு, வில். சோ நரசிம்மருக்கு வேற ஆயுதம் என்னது? நகங்கள், கூர்மையான நகங்கள், சிசல், உளி மாதிரி இருக்குமா அவருடைய நகங்கள். ஆனா தாமரை திருக்கைகள், லோட்டஸ் ஹேண்ட்ஸ். சோ இனி அதை பார்க்கலாம். சோ இப்போ என்ன அஸ்திரத்தை கொண்டு வந்தார் சைத்தன்யர்? ஒரு அஸ்திரத்தையும் கொண்டு வரல. எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் கலியுகத்தில் அவதரிச்சிருக்கார். தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய கதாபாதம் ஸ்ரீராமம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகம் தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சோ அசுரர்களை அழிப்பதற்கு பலவிதமான ஆயுதங்கள். சங்கு சக்கர கதா பத்மா விஷ்ணுக்கு மொத்தம் சங்கு சக்கர கதா பத்மா. சோ 2 பக்தர்களுக்கு 2 அசுரர்களுக்கு பத்மா சங்கு, சங்கும் தாமரை, இது 2 பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக. சக்கரமும் கதையும் இது அசுரர்களை அழிப்பதற்காக. சோ ஒவ்வொரு அவதாரத்திலையும் பகவான் பலவிதமான ஆயுதங்களை தரிச்சுட்டு வரும் பொழுது சைத்தன்ய மகாபிரபு எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வருது? ஏன் இங்க வந்து ஆயுதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, அது என்ன ஆயுதம்னா அவருடைய அழகான திருமேனி. அந்த அழகான திருமேனியை வச்சு எல்லாரையும் கவர்ந்து இழுப்பதற்காக வந்திருக்காரு. கவர்ந்து இழுப்பது மட்டும் இல்லாம ரொம்ப எளிமையான வழிமுறை. அவருடைய ஆயுதங்கள்லாம் மிருதங்கமும் கர்த்தாவும். ரொம்ப அற்புதமான கீர்த்தனை, அழகான பாடல், ஆடல், இவை மூலமாக மக்களை கவர்ந்து இழுப்பதற்காக. அதை நம்ம இன்னைக்கு நேரடியா நடைமுறையில பார்க்கலாம். சைத்தன்யருடைய வழிமுறையினால இன்னைக்கு உலகம் தோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. 10 நாள்ல நரசிம்மர் அவதரிக்க போறார். சோ அவர் அவதரிச்சாருன்னா பார்த்திருக்கீங்களா, உக்ர நரசிம்மர். சோ ரொம்ப நரசிம்மருடைய ஆயுதங்கள் நம்மளால தாங்க முடியுமா? அவசியமே இல்லை. அதாவது அவங்க பயன்படுத்த மாட்டாங்கன்ட்டுதான் கடவுள் வந்து கலியுகத்துல எந்த ஆயுதத்தையும் எடுத்து, ஏன்னா ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தா எல்லாரையும் அழிக்க வேண்டியது வந்துடும். சோ அதனால ஆயுதத்தை எடுத்துட்டு வர மாட்டேன். சோ அசுரர்களை அழிக்காம அசுர தன்மையை அழிப்பதற்காக சைத்தன்யர் அவதரிச்சார் அப்படிங்கறதான் பெரிய விஷயம். தவக்கார கமலவரே நகமத்புத சிங்கம் தலித ஹிரண்ய கஷிபு தனு பிருங்கம் கேசவத்ருதா நரஹரி ரூப ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே. இந்த நரசிம்மர் உடைய அவதார திருநாள் சதுர்தசி, இன்னைக்கு அக்ஷய திருத்தியா இல்லையா? ஸோ அடுத்த 10 நாள் வரப்போகுது. ஸோ அவர் வந்து சிசில் லைக் நெயில்ஸ், அவருடைய நகங்கள் வந்து உளி மாதிரி இருந்துதான். ஸோ ஹவு டு இரும்பு மாதிரி இருக்கிற நம்முடைய இதயத்தை தங்க மாதிரி உள்ள அன்பான மிருதுவான ஒரு ஹிருதயமா மாற்றுவதற்கான வழி. ஸோ உளியை வச்சு அடிக்கலாம். அந்த கடினமான வழிமுறைதான் எடுத்துக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் மிருதங்கம், கர்த்தாலம், ஆடுறது, பாடுறது, பிரசாதத்தை சுவைக்கிறது மூலமாக அந்த இரும்பை வந்து தங்கமா மாத்தணும், காமத்தை அன்பா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டா உச்சிதமானது, மகிழ்ச்சிகரமானது. சிரிச்சுட்டே வந்து இந்த வழிமுறையை எடுத்துக்கலாம். ஸோ அதனால நரசிம்மர் வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாம். சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை தீவிரமாக எடுத்துக்கொண்டு கிருஷ்ண பக்தியை தீவிரமாக பயிற்சி செய்யணும். கிருஷ்ண பக்தி ரச பாவிதா மதிஹி கிரியதாம் கிரியதாம் எதுக்குட்டோ லப்யதே தத்ர லௌல்யம் அபிமூல்யம் ஏகலம் ஜென்ம கோட்டி சுக்ருதி ந லப்யதே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பல கோடி ஜென்மங்கள் எடுத்து 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 அரிதான இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிருஷ்ண பக்தி கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது கிடையாது. See the translation.
மொழிபெயர்ப்பு பார்க்கிறேன். कृष्ण भक्ति रसभाविता मतिः क्रियतामिति कुतोऽपि तत्र लौल्यमन्मूल्यमेकलं जन्मकोटि सुकृते न लभ्यते. Pure devotional service in Krishna consciousness cannot be had even by pious activities in hundreds and thousands of lives. எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும், ஆயிரக்கணக்கான ஜென்மங்களை எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் அந்த கிருஷ்ண பக்தி கிடைக்காது. It can be attained only by paying one price. ஒரே ஒரு விலைதான் அதுக்கு. என்ன? That is intense greed to obtain it. லௌல்யம் அப்படின்னா பேராசை. அந்த அளவுக்கு தீவிரம் வேணுமா? கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணர் மட்டும் எனக்கு வேணும், கிருஷ்ண பக்தி மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த தீவிரம், அந்த கிரீட், அந்த பேராசை பாருங்க. பேராசை அப்படிங்கிறது கெட்ட குணம். ஆனா இது கிருஷ்ண பக்தியில பயன்படுத்தும் போது அது நல்ல குணம். So if it is available somewhere, one must purchase it without delay. அது எங்கேயாச்சும் கிடைக்குது கிருஷ்ண பக்தி அப்படின்னா உடனே அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்றது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். சோ கிருஷ்ணருடைய கருணையால, ஸ்ரீல பிரபுபாதுடைய கருணையால, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையால நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தி, ரொம்ப அரிதான கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு லேர்ன் ஹவு டு கன்வெர்ட். நிறைய பேருக்கு தங்கத்தை எதிர்பார்த்து வந்தாங்களா தெரியல. தங்கம் ஃப்ரீயா எப்படி இரும்புல இருந்து மாத்துறது அப்படின்னு சொல்லி தருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி சிலர்லாம் வந்திருக்கலாம். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப மனக்கவலையோட லாக் அவுட் பண்ணி வந்திருக்கலாம், மீட்டிங் எண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம்னா மன்னிச்சிருங்க. ஆனா உண்மையிலேயே அந்த தங்கம் தான் நமக்கு நிலைக்காது. இந்த தங்கம் மட்டும்தான் நிலைக்கும். நம்மளுடைய ஸ்டோன் ஹார்ட், கல் மனசு, கல் இதயம், ஸ்டோன் ஹார்ட்ல இருந்து எப்படி பியூர் ஹார்ட், தூய பக்தி, தூய தன்மைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ளீஸ், நான் சொன்னேன் நிறைய பக்தர்கள் டைமை யூஸ் பண்ணி சாதனா ஷீட்லாம் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இவ்வளோ நேரம் படிக்கிறாங்க, இவ்வளோ நேரம், அதாவது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்முடைய பக்தியை செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டினாங்க. ஸோ ப்ளீஸ், பல விதமான சேவைகள் இருக்கு. கேட்கறது சொல்லிட்டு 4 பேருக்கு பிரச்சாரம் பண்ண தெரிஞ்ச விஷயங்களை கேட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாருமே எனக்கு பல கஷ்டங்கள் இருக்காங்க. ஒரே தீர்வு கிருஷ்ண பக்தி மட்டும்தான் நித்தியமான தீர்வு, நிலைத்த ஒரு வழிமுறை, ஒரு தீர்வு அப்படின்னா கிருஷ்ண பக்தி மட்டும்தான். ஸோ பிரபுபாதுடைய உபன்யாசங்கள் அவங்க கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க. பிரபுபாது புஸ்தகத்துல படிக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி உபன்யாசங்கள் இருந்து கேட்கறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை நோட் பண்ணி நீங்க 4 பேருக்கு சொல்லலாம். ஆரம்ப நிலையில இருக்கிற பக்தர்களுக்கு சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கலாம் இதுல புரியறதுக்கு. அவங்களுக்காக தான் நம்ம சண்டே சத்சங், ஸ்தவப்பிரியா பிரபு கொடுக்குறாரு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை சத்சங்க நிகழ்ச்சிகள், ரொம்பவே அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப எளிமையாக கொடுக்குறோம் அங்க. ஸோ அந்த உபன்யாசங்கள் நிறைய இருக்கு நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல. அது எல்லாத்தையும் எல்லாருடையும் பகிர்ந்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் படிக்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க, முடிஞ்சா பிரசாதம் செஞ்சு கொடுங்க. பல விதத்துல பல சேவைகள்ல ஈடுபடலாம். தீவிரமா எடுத்துக்கோங்க. நேரத்தை வினையும் பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய கெட்ட விஷயங்களை கம்மி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நல்ல விஷயங்கள் ஜாஸ்தி பண்ணுங்க. ஸோ ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. அடுத்த வாரம் முடியல ராசலீலை, அடுத்த வாரம் தான் கிருஷ்ணர் செய்ய போறார். இன்னும் அந்த ராசலீலை பின்னால் இருக்கிற தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ராசலீலை கேட்பது மூலமாக நம்மளுடைய காமம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இன்னும் பல விதமான கருத்துக்களோடு ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தோடு அடுத்த வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம சந்திக்கலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கையை உயர்த்தி நீங்க கேட்கலாம். நான் அன்மியூட் பட்டன் பிரஸ் பண்றேன். கையை உயர்த்தினீங்கன்னா அல்லது சாட்ல யூ கேன் சென்ட் யுவர் கொஸ்டின்ஸ். சாட்ல உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனர்ப்பித சரிஞ்சிரா கருணையாவதீர்ண கலௌ சமர்ப்பயுதம் மதுஜ்வல சுபக்தி ஸ்ரீயம் ஹரிபுரத்த சுந்தர திதி கதம்ப சங்கீத சதா ஹிருதய கந்தரே ஸ்புரத்துவா சச்சீநந்தனா. உணத்துஜ்வல ரசம், உயர்ந்த பக்தி வழிமுறை, கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் ஆழ்ந்த பக்தி வழிமுறையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க அவதரிச்ச ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய கருணையால மிக வீழ்ச்சி அடைந்த, அதாவது கலியுகத்தின் ஜீவராசிகளுக்கு எந்த தகுதிகளுமே கிடையாது, அப்பேற்பட்ட ஆத்மாக்களுக்கும் இந்த உயர்ந்த வழிமுறை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கார். ஸோ அதுதான் இந்த அவதாரத்தின் புகழ்.
For the most fallen, he has given the highest process, which is the easiest process, and also easily performed and blissfully performed. மகிழ்ச்சிகரமாக பின்பற்ற முடியும். ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களுக்கு உயர்ந்த ஒரு பக்தி வழிமுறையை கொடுத்து அந்த வழிமுறையுமே வந்து ரொம்ப எளிமையா ரொம்ப மகிழ்ச்சிகரமா பின்பற்றுவதற்காக கொடுத்திருக்கார். ஸோ தயவு செய்து டான்ஸ் ஆடுங்க, ஆடுங்க, பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். So Drig Drishya Vichar, anyway, next time we will discuss this philosophy. Gulab Jamun Tattvam, அடுத்த வாரம் பேசலாம். இந்த சாப்பிடுறது, சுவைக்கிறது இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆத்ம தத்துவம், பரமாத்ம தத்துவம், ஜீவ தத்துவம், ஜட தத்துவம், சக்தி தத்துவம், அடுத்த தத்துவம் என்ன, சிவ தத்துவம், குலோப் ஜாமுன் தத்துவம். ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது கேள்விகள், கருத்துக்கள் எதுவும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஈஸ்வர் பிரபு, தங்கம் இந்த உலகத்தில் மட்டுமே செல்லுபடியாகும், ஆனால் பக்தி எனும் தங்கம் மட்டுமே வைகுண்டத்தில் செல்லுபடியாகும். எஸ், ட்ரூ. So there is no value. Gold நீங்க எவ்வளவு அக்யூமுலேட் பண்ணீங்க அப்படின்னாலும் மரணம் அடையும் பொழுது எதை எடுத்துட்டு போக முடியும்? ஸோ இன்னைக்கு நான் இவ்வளவு தங்கம் வாங்கினா அதிகரிக்கும், அக்ஷய திருத்தி அப்படிங்கிற மங்களகரமான எதை செய்தாலும் அதிகரிக்கும்னா, பௌதிகமான தங்கம் எவ்வளவு அதிகரிச்சாலுமே ஒரு நாள் விட்டுதான் போகும். ராவணன் லங்கை முழுக்க தங்கத்தாலேயே கட்டியிருந்தான், என்ன ஆச்சு அவனுடைய கதி? விட்டுதான் போய் ஆகும். ஸோ அதனால பௌதிகத்துல கம்மியோ அதிகமோ எல்லாமே நஷ்டம்தான். ஆனா ஆன்மீகத்துல கம்மியா எது செய்தாலுமே அது நம்மளுக்கு நிரந்தர லாபத்தை ஈட்டு தரும். ஸோ அதனால இன்னைக்கு ஆன்மீக காரியங்கள் செய்தால் அதிக பலன் உண்டா? இன்னைக்குமே அது அதிக பலன் தான். ஸோ அதனால இன்னைக்கும் அட்லீஸ்ட் நீங்க ஆரம்பிங்க செய்யாதவங்க. ஸோ ப்ளீஸ் சாண்ட் எவ்ரிடே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ரீட் பிரபுபாத் புக்ஸ் டெய்லி, பிரபுபாதுடைய உபன்யாசங்கள். ஸோ யாருக்கு இந்த மெமரி கார்டு, இந்த மிஷன் எது வேணும்னாலும் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த புது லெக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசா யாருக்காவது இந்த விஷயங்கள் வேணும்னாலும் நீங்க தொடர்பு கொண்டு கேளுங்க. தினசரி இந்த சாதன பக்தியை பயிற்சி பண்ணுங்க. கிருஷ்ண பக்தியில எல்லாரும் மகிழ்ச்சிகரமாக முன்னேறலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஸ்ரீராம் நாராயணன் சார் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. இன்னைக்கு உபன்யாசம் ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரபு. ஒரே ஒரு வேண்டுதல் பிரபு, இங்க காலையில மங்கள ஆரத்தி டெய்லி 2 நாளா இப்ப வராம இருக்கு பிரபு. ஓகே ஓகே. நம்ம என்ன சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, டெய்லி நடக்கிற நிகழ்ச்சிகள் நம்ம வந்து தேவையில்லாம மறுபடியும் ரிமைண்டர் அனுப்பணும் அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அதிகமான ரிமைண்டர்ஸ் வந்தது அப்படின்னா தொந்தரவா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம அனுப்புறதுல ஃபேஸ்புக்ல ஒரு ஆப்ஷனே இருக்கு. நம்ம என்னைக்கு எப்போ லைவ் போடுறோமோ ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறது அப்படிங்கறத நீங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னைக்கு எப்போ நம்ம லைவ் போடுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வராம ஃபேஸ்புக்லயே உங்களுக்கு ரிமைண்டர் வரும். ஸோ அது பக்கத்துல போனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கேட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா டெய்லி நிறைய ரிமைண்டர்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் பாக்குறது இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நிறுத்திக்கிட்டோம். அப்ப ஃபேஸ்புக்ல தான் பார்க்கணுமா? எப்படியும் நீங்க ஃபேஸ்புக்ல தான் பாப்பீங்க, பட் லிங்க் வாட்ஸ்அப்ல வரும். ஸோ பட் ஃபேஸ்புக்லயே அந்த லிங்க் வருவதற்கான வழிமுறைகள் இருக்கு. அது நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எப்படி இந்த நோட்டிபிகேஷன் ஃபேஸ்புக்ல வரதை பாக்குறது, எப்படி அதுல இருந்து நம்ம மங்களாரத்தி அட்டெண்ட் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் பிரபு, இந்த ஓகே இன்னும் ஃபேஸ்புக் வழியா பார்க்கலாமா? அது சொல்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. அது நீங்க அங்க இருக்கிறவங்க கிட்டே தெரிஞ்சுக்கலாம். யாருக்கான தெரியும், ஃபேஸ்புக்லயே நோட்டிபிகேஷன் வரும். நீங்க நோட்டிபிகேஷன் வரும்போது அது மூலமாக நீங்க கிளிக் செய்து பார்த்துக்கலாம். நோட்டிபிகேஷன் நீங்க ஆன் பண்ணிக்கணும். அது எப்படி ஆன் பண்றது கேட்டுக்கோங்க. நீங்க இஸ்கான் செய்யறவங்க ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணணும். அங்க இருக்கிறவங்க கேட்டுட்டீங்கனாலே யாருக்கு போன் பத்தி தெரியுமா எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் தெரியும். கேட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே,
हरे राम 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 हरे हरे। श्री चैतन्य महाप्रभु की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।